والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. மேலும் அல்லாஹ்வினுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபீல் அவ்வல் மாதத்தின் ஆரம்ப தினங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரபீல் அவ்வல் மாதம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையினால் மிகவும் சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கிறது. இந்த உலகத்திற்கு ரஹ்மத் என்பதாக அல்லாஹ்வினால் புகழாரம் சூட்டப்பட்ட இறுதி இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு உதித்த நாள், உதித்த மாதம் இந்த ரபீல் அவ்வல் மாதமாக இருக்கிறது. சரியாக இந்த ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 1500வது ஆண்டாக இருக்கிறது. சரியாக 1500வது ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. 1500 ஆண்டுகள் ஆனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழும் அவர்களின் நேசமும் இன்றும் நபியை பின்பற்றக்கூடிய எல்லா மக்களினுடைய மனதிலும் நிறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது ஈமானின் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒரு மனிதன் நபியை நேசிக்காத வரை அவர் உண்மையான முஃமினாக ஆக முடியாது. நபியை நேசிப்பது இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன் நாஸி அஜ்மஈன். உங்கள ஒருத்தவருமே பரிபூர்ணமான ஈமான்தாரியாக ஆகிட முடியாது இந்த விஷயங்களை செய்கிற வரையும். எந்த விஷயம்? நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை விட, உங்களுடைய பெற்றோர்களை விட, இந்த உலகத்தில் நீங்கள் நேசிக்கக்கூடிய எல்லா மக்களையும் விட என்னை நீங்கள் பிரியம் கொள்ளாத வரை நீங்கள் பரிபூரணமாக முஃமினாக ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பெற்ற பிள்ளைகள் எந்த அளவிற்கு அவர்கள் மீது பாசம் இருக்குமோ அதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நேசம் இருக்க வேண்டும். நம்மளை சீராட்டி வளர்த்த நம்முடைய தந்தை, நம்முடைய தாய், அவர்களையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஒரு முஃமினுக்கு அவசியமான ஒன்றாக இருக்குது. சஹாபாக்கள் எல்லாம் அப்படித்தான் நேசித்தாங்க. தன்னுடைய எல்லா விஷயங்களையும் விட, தன்னுடைய குடும்பத்தார்களை விட
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மட்டும்தான் அவர்களுக்கு அலாதியான பிரியம் இருந்தது. உஹது போர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட அந்த போர்ல மிகவும் முஸ்லிம்களுக்கு சிரமமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனியா நிற்கிறாங்க, சுத்தியும் முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் வந்துட்டாங்க. முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் வந்துட்டு நபியை தாக்குறதுக்காக வேண்டி இருக்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் எல்லாம் முழுமையாக நபி அவர்களை மூடி நின்றாங்க. சில சஹாபாக்கள் நபிக்கு வர அந்த அம்புகளை கேடயமாக தடுத்தார்கள். சில சஹாபாக்கள் கேடயமாக தன்னுடைய முதுகை ஆக்கிட்டாங்க. சில சஹாபாக்கள் அம்புகளை கையால தடுத்தாங்க. தன்னுடைய உயிர் போனாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்தவித கஷ்டமும் வந்துவிடக்கூடாது என்பதாக சஹாபாக்கள் அந்த நேரத்தில் நபி அவர்களை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹீதாக்கப்பட்டு விட்டாங்க என்பதாக ஒரு வதந்தி பரவுது. அது எல்லா இடத்துக்கும் பரவி மதீனாவிலையும் பரவ ஆரம்பிச்சு. இப்ப சஹாபி பெண்மணிகள் எல்லாமே கத்திக்கிட்டு ஓடி வராங்க. என்னது, நபி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்களா, ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்களா என்பதாக எல்லா சஹாபி பெண்மணியும் வராங்க. அப்போ ஒரு சஹாபி பெண்மணி ஓடி வராங்க, அன்சாரி சஹாபி பெண்மணி. அவங்களிடத்துல வந்து சொல்றாங்க, உங்களுடைய தந்தையும் ஷஹீதாக்கப்பட்டாரு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அதை விடுங்க, நபிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறாங்க. அடுத்து சொல்லப்படுது, உங்களுடைய மகன் கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, மாஃபால ரசூலுல்லா, ரசூலுல்லாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி முன்னாடி போறாங்க. அடுத்து அந்த அம்மாட்ட சொல்லப்படுது, உங்களுடைய சகோதரர் கொல்லப்பட்டு விட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, மாஃபால ரசூலுல்லா, ரசூலுல்லாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி முன்னாடி போறாங்க. அடுத்து சொல்லப்படுது, உங்களுடைய பிள்ளை கொல்லப்பட்டு விட்டார், உங்களுடைய சகோதரர் கொல்லப்பட்டு விட்டார், உங்களுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார் என்பதாக எல்லா விஷயங்களும் சொன்னாலும் கூட அந்த பெண்மணிக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அவங்களுடைய மூளையில இருந்துச்சு, நபிக்கு என்ன ஆச்சு, நபி கொல்லப்பட்டுட்டார்கள் என்பதாக செய்தி வந்துச்சு, அது என்ன ஆச்சு என்பதாக சொல்லி அந்த பெண்மணி முன்னாடி போறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒண்ணுமே ஆகலை என்பது தெரிந்ததற்கு பிறகு அந்த அம்மா சொன்னாங்க, லா உபாலி இதா சலிம்த மின் அகமின், உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலைல, அது போது எனக்கு. வேற யாருக்கு என்ன ஆனாலும் சரி, என்னுடைய தந்தை இறந்தாலும் சரி, என்னுடைய கணவர் இறந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளை இறந்தாலும் சரி, என்னுடைய சகோதரர் இறந்தாலும் சரி, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல, அப்ப அது பெரிய துன்பமே இல்லை என்பதாக அந்த பெண்மணி சொன்னாங்க. அதே நேரத்தில் பனி தீனார் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்களும் அதே மாதிரி நபி அவர்களுக்கு இந்த மாதிரி ஷஹீதாக்கப்பட்டாங்களேன்னு சொல்லி ஓடி வராங்க. அப்ப அந்த பெண்மணிகிட்டையும் சொல்லப்படுது, உங்களுடைய கணவர் இறந்துட்டாரு, தந்தை இறந்துட்டாரு, சகோதரர் 3 பேருமே இறந்துட்டாங்க என்பதாக. அப்பையும் அந்த பெண்மணி சொன்னாங்க, மாஃபால ரசூலுல்லா, ரசூலுல்லாக்கு என்ன ஆச்சு. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நபியை கிட்ட என்னை கூட்டிகிட்டு போக முடியுமா, நபியை நான் பார்க்கணும்னு சொல்லி. அப்போ அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. அந்த அம்மா வந்து பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு சொன்னாங்க, குல்லு முசீபத்தின் பஅதக ஜலல், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு ஒன்றுமே ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எனக்கு எல்லா துன்பமுமே வெறும் சின்ன துன்பமாக தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆணுச்சு அப்படின்னு சொன்னானா எனக்கு அது பெரிய துன்பமாக இருக்குமே தவிர, உங்கள் அல்லாதவர்களுக்கு, எங்களுடைய குடும்பத்தாரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்னை விட்டு போனாலும் சரி, அது சிறிய துன்பம் தான், உங்களுக்கு அடுத்து தான் என்பதாக அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த அந்த பிரியத்தை வெளிப்படுத்தினார். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய எல்லா வஸ்துக்களையும் விட நபி அவர்களை நேசிப்பது நம் மீது கட்டாயமாக இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய உயிரை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லணும். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், லஅன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. யா ரசூலல்லாஹ்,
உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விட, அதாவது என்னுடைய உயிர் அதை தவிர மற்ற எல்லாத்தையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்ல, இது சரியான நேசம் இல்லை என்பதாக. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வல்லாஹி லஅன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விடவும் உங்களை நான் நேசிக்கிறேன் என்பதாக சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபல் ஆன், இப்போதான் நீ என் மீது சரியான முறையில முகப்பத்து கொண்டிருக்க, இப்பதான் உன்னுடைய நேசம் என்பது சரியான நேசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி உன்னுடைய உயிரை விட நான் உயர்ந்தவன் இல்லை என்பதாக சொன்னியே, அது சரியான நேசம் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உயிரை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் ஆகணும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம நேசிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு சஹாபி, ஒரு காட்டு அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாரு, மத்தஸ்ஸா, யா ரசூலல்லாஹ், கியாமத்து நாள் எப்போ வரும்? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத்து நாளுக்கு ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? அது வரும்போது வரட்டுமே, நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? என்ன அமல் செஞ்சு வச்சிருக்கீங்க, என்ன அமல் செஞ்சு வச்சிருக்கீங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னாரு, எந்த ஒரு அமலுமே என்கிட்ட இல்லை, என்கிட்ட சொல்லும்படியான எந்த ஒரு அமலுமே அதிகமாக செய்யலை. ஆனால் ஒரே ஒரு அமல் இருக்கு, ஹுப்புல்லாஹி வ ரசூலிஹி, நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன், இதை தவிர்த்து பெரிய அமல் என்ற எந்த ஒரு அமலுமே இல்லை என்பதாக அந்த மனிதர் சொன்னார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன்த மஅ மன் அஹ்பப்த, இந்த ஒரு நேசம் இருக்குது, உன்னை எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துன அப்படின்னு சொன்னா, நீ யாரை நேசிக்கிறியோ அவரோட நாளை மறுமை நாளில் இருப்ப. நீ என்னை நேசிக்கிற அப்படின்னு சொன்னா நாளை மறுமை நாளில் என்னுடன் இருப்பாய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பதனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உபகாரம் என்னவென்று சொன்னால், நாளை மறுமையில நபி அவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கிடைக்குது. இந்த ஹதீஸை கேட்டோன்னே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த ஒரு ஹதீஸை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் நபியை நேசிக்கிறேன், அபூபக்கரை நேசிக்கிறேன், உமரை நேசிக்கிறேன். அப்போ நபி சொன்னாங்க, நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட மறுமையில் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. இவங்க 3 பேர்த்தையும் நான் நேசிக்கிறேன், அப்போ மறுமையிலையும் இவங்க 3 பேர்த்துடைய அந்த தொடர்பு என்னிடத்துல இருக்கும் என்பதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லோரையும் விட உயர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது நம்முடைய கட்டாயமாக இருக்குது, அவசியமான ஒன்றாக இருக்குது. ஏனென்றால் இந்த உம்மத்துக்கு அதிகமான சலுகைகளை வாங்கி தந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய உபகாரமாக இருந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா நபியை பற்றி சொல்லும் பொழுது, வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே இந்த அகிலத்துக்கே நீங்க ஒரு ரஹ்மத்து. எப்போ நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பிறகு இந்த அகிலத்துக்கு மிகப்பெரிய அதாபுகள் எல்லாம் வராது என்பதாக அல்லாஹ் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், முந்தைய கூட்டத்தில் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அழிச்சியில, அது மாதிரி என்னுடைய கூட்டத்தை அழிச்சிடாது என்பதாக. அல்லாஹு தஆலா அந்த துவாவை கபூல் செய்ததின் காரணமாகத்தான் இன்னைக்கு வரை நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள கூட்டங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு தப்பு பண்ணியிருக்கும். அந்த தப்புக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவங்களை அழிச்சிருப்பான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டம் அந்த வியாபாரத்துல மோசடி செய்வாங்க, அளவு எடைகள்ல. அதே மாதிரி வேற வேற கூட்டம் வேற வேற மோசடிகள் எல்லாம் செஞ்சு ஒவ்வொரு தப்பு பண்ணாங்க. அதனால அவர்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ஒட்டு மொத்தமா அழிச்சான். ஆனா நம்முடைய உம்மத்து இருக்குது, எல்லா தப்பையுமே பண்ணுது.
அவர்கள் செய்த எல்லா தப்பையுமே இந்த உம்மத்துல நடக்குது. என்றாலும் அல்லாஹ் தஆலா அழிக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துடைய நபியா இருக்கிறதுனால, அவங்க துஆ செஞ்சதுனால அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தை அது போன்ற இழிநிலையை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாத்துட்டு வரான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அவர்கள் மீது நேசிப்பது நமக்கு கடமையான ஒன்றா இருக்கு. நபி அவர்களுடைய நேசத்தை எப்படி நாம வெளிப்படுத்தணும், எந்தெந்த விஷயங்களை கொண்டு நாம வெளிப்படுத்தணும்? முதலாவதாக நபியை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நபி அவர்களுடைய குடும்பத்தார்களை நாம நேசிக்கணும். ஒருபோதும் நபி அவர்களுடைய குடும்பத்தார்களை குறை சொல்வதோ அவர்களை திட்டுவதோ கூடாது. அவர்கள் மீது உயர்ந்த எண்ணமும் உயர்ந்த அந்த அந்தஸ்தும் நம்முடைய உள்ளத்துல இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியா ஹஜ் செய்யும் பொழுது அரஃபாவில் நின்றுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபதேசம் செய்வாங்க. அப்போ சொல்லுவாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரை, உங்களிடத்துல நான் 2 விஷயங்களை விட்டுட்டு போறேன், அதை கண்டிப்பாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அதை நீங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வரையும் நீங்க வழி தவறி விட மாட்டீங்க. அப்போ ஒன்று சொன்னாங்க, கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய கிதாப் குர்ஆனை நீங்க பற்றி பிடித்து கொள்ளுங்கள். 2வது சொன்னாங்க, வைத்ரதி அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நபியை நாம நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும்னா, நபியுடைய குடும்பத்தார்களையும் நாம நேசிக்கணும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய வெளிப்பாடு சஹாபாக்களை நேசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா நிலையிலையுமே உறுதுணையாக இருந்து நபி அவர்களுக்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்த சஹாபாக்களை நேசிப்பதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தின் வெளிப்பாடாக இருக்குது. ஒவ்வொரு ஜும்மாவுலையுமே 2வது குத்துபால நாம ஓதுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ், அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களுடைய விஷயத்துல அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள். லா தத்தகிதுஹும் கரலம் மின் பாதி, எனக்கு பிறகு என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் குறை சொல்லாதீங்க, திட்டாதீங்க. ஃபமன் அஹப்பஹும் ஃபபி உப்பி அஹப்பஹும், யாரு சஹாபாக்களை நேசிப்பாங்களோ என்னைய நேசித்தனால சஹாபாக்களை நேசிக்கிறாங்க. அப்ப சஹாபாக்களை நேசிப்பது என்பது நபி அவர்களை நேசிப்பது. ஒமன் அபுகலஹும் ஃபபிபுகுதி அபுகலஹும், யாரு சஹாபாக்கள் மீது கோபம் கொள்வாரோ என் மேல அவங்களுக்கு கோபம் இருக்குது, அதனாலதான் சஹாபாக்களை கோபப்படுறாங்க. இப்ப சஹாபாக்களை கோபப்படுறது என்பது, சஹாபாக்களை திட்டுவது என்பது நபியினுடைய அந்த பாசத்துக்கு மாத்தமானதாக இருக்கு. நபியை திட்டுறது நபியை கோபப்படுறதுக்கு சமம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நபியினுடைய நேசம் என்பது சஹாபாக்களின் நேசமாகவும் ஆக வேண்டும். 3வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள நேசத்தின் காரணமாக நபி அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக ஆகும். எந்த அளவிற்கு நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு அதிகமாக நபி அவர்கள் மீது ஸலவாத் ஓதணும். எந்த அளவுக்கு இந்த ஸலவாத் முக்கியம் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நிச்சயமாக அல்லாஹ், இந்த உலகத்தையே படைச்ச அல்லாஹ் தஆலாவும் மேலும் அவனுடைய மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், முஃமின்களே நீங்களும் நபி மீது ஸலவாத் சொல்லுங்க. வெறும் நேரடியாக அல்லாஹ் தஆலா சொல்லிடுறான், முஃமின்களே நீங்க தொழுகுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல, ஜகாத்து கொடுங்கன்னு சொல்றான்ல, அதே மாதிரி திக்ர் செய்யுங்க அப்படின்னு சொல்றான்ல, அதே வரிசையில் அல்லாஹ் தஆலா நீங்க ஸலவாத் சொல்லுங்க, நபி மேல ஸலவாத் சொல்லுங்க என்பதாக சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம். என்றாலும் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல நானும் நபி மேல ஸலவாத் சொல்றேன், என்னுடைய
என்னுடைய மலக்குகளும் நபி மேல ஸலவாத்து சொல்றாங்க. அந்த அளவிற்கு உன்னதமான ஒரு விஷயம் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவது. அதனால நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்வான். அந்த அளவிற்கு உன்னதமான ஒரு அமலு ஸலவாத்து சொல்வதாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவுலன் நாஸி பி யௌமல் கியாமத்தி அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன். நாளைக்கு கியாமத் நாள்ல என்னோட நெருக்கமா இருக்க தகுதி யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய நெருக்கம் அதிகமாக யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, யார் என் மேல அதிகமாக ஸலவாத் ஓதுவாங்களோ அவங்க தான் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸலவாத் என்பது நாளை மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்குது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை பெற்று தள்ளக்கூடியதாக இருக்குது இந்த ஸலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் போவார், யா ரசூலல்லாஹ், உங்க மேல ஸலவாத் நான் சொல்றேன், ஒரு நாளைய 3ஆ பிரிச்சு அந்த 3ல் ஒரு பங்கு நான் ஸலவாத் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இது போதுமா இல்லை இன்னும் நான் ஸலவாத் சொல்லணுமான்னு கேட்டான். நபி சொன்னாங்க, இன்னும் சொல்லுங்க, நீங்க நாடுனீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் சொல்லுங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாதி நாள நான் ஸலவாத்துக்காக வேண்டி நான் செலவு செய்யவா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்க நாடுனீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நீங்க ஸலவாத்து சொல்லுங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னாரு, என்னுடைய முழு நாளையுமே நான் ஸலவாத்துக்காக வேண்டி ஒதுக்கி விடுகிறேன் என்று அந்த மனிதர் சொன்னப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உன்னுடைய துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் அல்லாஹ் பொறுப்பாக ஆகிடுவான் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவிற்கு சஹாபாக்கள் தன்னுடைய முழு நாளையுமே ஸலவாத் என்ற அமலுக்காக வேண்டி ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு உன்னதமான ஒரு அமல் இந்த ஸலவாத்தாக இருக்குது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு தடவையும் நீங்க வாங்கு சொல்லப்படும் பொழுது அதனுடைய பதிலை சொல்லுங்க. முஅத்தின் என்னெல்லாம் சொல்றாங்களோ அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொன்னா நீங்களும் அதை சொல்லுங்க. ஹய்யால ஸலா அப்படின்னு சொல்லும் பொழுது லா ஹவுல வலா குவத்த இப்படி பதில் சொல்லிக்கிட்டே வாங்க. முஅத்தின் வாங்க முடிச்சோன்னே என் மேல ஸலவாத் ஓதுங்க, என்னுடைய வசீலாவுக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்க. அதாவது வசீலானா என்ன அப்படின்னு சொன்னா, நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாஅத்துடைய அந்த ஒரு பாக்கியத்தை கொடுப்பான். அதுக்காக வேண்டி நீங்க எனக்கு துவா செய்யுங்க. நீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நாளை மறுமை நாளில் உங்களுக்காக வேண்டி நான் ஷஃபாஅத்து செய்யறது வாஜிபாக ஆயிடுச்சு. நீங்க ஒவ்வொரு பாங்குக்கு பிறகும் நீங்க பாங்கு துவா ஓதுனீங்க அப்படின்னு சொன்னா மறுமை நாள்ல உங்களுக்கு நான் ஷஃபாஅத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உள்ள பிரியத்தின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நாம ஸலவாத் சொல்லிக்கிட்டே இருக்கோம். எந்த அளவிற்கு ஸலவாத் சொல்ல முடியுமோ அந்த அளவிற்கு நபி மேல அதிகமாக ஸலவாத் சொல்லணும். நான்காவதாக மிக முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நேசம் கொண்டதின் வெளிப்பாடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை நாம் பின்பற்றணும். இதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கிறேன் என்பதாக வாயால சொல்வது என்பது அது சரியான முறை அல்ல. நபியை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நபி அவர்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில வரணும். நபி அவர்களுடைய சுன்னத்துகள் என்னுடைய சுன்னத்தாக ஆகணும். நபி அவர்களுடைய நற்குணங்கள் என்னுடைய குணங்களாக ஆக்கணும். அப்பதான் ஒரு மனிதர் பரிபூர்ணமாக நபியை நேசிக்கிறார் என்பதாக சொல்ல முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை அணுவா பின்பற்றினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு செயலை செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் எல்லாம் எந்த ஒரு காரணமுமே சொல்லி அதை விட மாட்டாங்க. எந்த அளவுக்கு பின்பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பின்பற்றுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தடவை ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல முத்தம் விடுறாங்க. அப்போ முத்தம் விட்டுட்டு சொன்னாங்க,
ஹஜ்ருல் அஸ்வது கல் உனக்கு எந்த ஒரு சக்தியுமே இல்லை, நீ நினச்ச அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏதாச்சும் புரோஜனம் தர முடியுமா? இல்லை. நீ நினச்ச அப்படின்னு சொன்னால் எனக்கு தீங்கு தர முடியுமா? இல்லை. இருந்தாலும் நான் ஏன் திரும்ப உனக்கு முத்தம் விடுறேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உன்னை முத்தம் விட்டுருக்காங்க, அதுக்காக வேண்டி மட்டும்தான் நான் முத்தம் விட்டேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அது ஏன் எதுக்கு என்பதாகலாம் பார்க்க மாட்டாங்க, அதை தானும் செய்யக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹுதைபியா உடன்படிக்கை பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் போய் மக்கத்து காஃபிர் தலைவர்கள்ட்ட பேச போகிறாங்க. அப்போ பேச போகும் பொழுது மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, கரண்டை காலுக்கு கீழாக உங்களுடைய ஆடை ஆக்கிக்கோங்க, அதுதான் ஒரு தலைவருடைய ஒரு கண்ணியம், அது ஒரு பெருமை என்பதாக சொன்னாங்க. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்திருக்காங்க, நரகவாதி என்பதாக சொல்லியிருக்காங்க. நபி அவர்கள் அதை விரும்புறதில்லை, அதனால என்னை ஒரு பெருமையாக பார்க்காருனாலும் சரி, என்னை தாழ்வாக பார்த்தாலும் சரி, நான் இப்படி தான் போவேன் என்பதாக கீழாடையை கரண்டை மொழிக்கு மேலாக உயர்த்திட்டு போனாங்க. அந்த அளவிற்கு எந்த மக்கள் நம்மளை எப்படி பார்த்தாலும் சரி, எந்த மக்கள் என்ன எது சொன்னாலும் சரி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுன்னத்தை பின்பற்றதில்லை, நான் பின்வாங்க மாட்டேன் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈரானை வெற்றி கொள்கிறாங்க. ஈரானை வெற்றி கொண்டுட்டு அதுக்கு முன்பதாக அந்த அரசன் அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துது. அப்போ அந்த அரசன் விருந்து கொடுக்குறான் இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அப்போ ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விருந்து சாப்பிட்றாங்க அந்த அரச சபையில். அப்போ சாப்பிடும் பொழுது ஒரே ஒரு பருக்க கீழே விழுந்துருச்சு, சாப்பாட்டுடைய ஒரு துண்டு கீழே விழுந்துருச்சு. இப்போ அதை எடுத்து சுத்தம் செஞ்சுட்டு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ அந்த மக்கள் எல்லாமே ஒரு மாதிரியாக பார்த்தாங்க, இன்னும் கீழே விழுந்ததை சாப்பிட்றாரு, இவர் ஒரு தலைவரா, இவர் ஒரு அரசரா என்பதாக அந்த மக்கள் பார்த்தாங்க. பக்கத்தில் உள்ளவர் சொன்னாங்க, உங்களை ஏதாச்சும் நினச்சிக்குவாங்க, நீங்கள் இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹா உலாயில் ஹுமகா, இந்த மடையர்களுக்காக வேண்டி என்னுடைய நேசர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை விட சொல்றீங்களா? இவர்கள் மடையர்கள், இவர்கள் ஒன்றும் விளங்காதவர்கள், இவர்களுக்காக வேண்டி இவர்கள் என்னைய தப்பா நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி என் மேல கண்ணிய குறைவுபடுத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை என்னை விட சொல்றீங்களா என்பதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல கர்ஜிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சுன்னத்தை அணு அணுவாக சஹாபாக்கள் எல்லாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுதான் நபி அவர்கள் மீது வச்சிருக்க முழுமையான பாசமா இருக்கு. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வச்சிருக்க முழுமையான நேசமாக இருக்குது. எந்த காரணமாக இருந்தாலும் அதுக்காக வேண்டி நபி அவர்களுடைய சுன்னத்தை விடக்கூடியவர்களாக நாம் ஆகக்கூடாது. எத்தனையோ சுன்னத்துகள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு போய்கிட்டே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை விட்டும் பல சுன்னத்துகள் போய்கொண்டே இருக்குது, நாம் அதை கண்டுக்கிறதே இல்லை. குறிப்பாக தாடி என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்குது. இது இஸ்லாமியர்களினுடைய ஒரு அடையாளமாக இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு சினிமாவுடைய ஒரு தயாரிப்பாளர், அவர் ஒன்றும் செய்யலை, தாடி வச்சிருக்கிறாரு, மீசையை கத்தரிச்சிருக்கிறார், மீசையை ஃபுல்லாக கத்தரிச்சிருக்கார். அப்போ அவருடைய ஃபோட்டோவை போட்டுட்டு இவர் அப்துல்லாவாக மாறிட்டார், இவர் அப்துல்லா என்பதாக தொடர்ந்து வருது. இப்போ மற்ற மக்களுக்கு மத்தியிலே தெரியுது, மீசை எடுத்து தாடி வச்சார் அப்படின்னு சொன்னால் அவர் முஸ்லீம் சமுதாயம், அவர் இஸ்லாமியர் என்பதாக மற்ற மக்கள் கூட விளங்கி இருக்கிறாங்க. ஆனால் அதை நாம் விளங்காமல் இருக்கோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் மீசையை கத்தரியுங்க, தாடியை வழங்குங்க, நீங்கள் யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எல்லா சுன்னத்துகளையும் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். இன்றைக்கும் எத்தனையோ மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து தான் எனக்கு முக்கியம் என்பதாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட வெளிநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை வந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், முழுமையாக தாடியே இருக்கக்கூடாது, முழுமையாக ஷேவிங் பண்ணிடணுமா.
அவருடைய சம்பளம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லட்சக்கணக்கில் சம்பளம் இருந்தாலும் நபி அவர்களுடைய சுன்னத்து தான் எனக்கு முக்கியம் என்பதாக அந்த மனிதர் அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு சாதாரண வேலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கும் மக்கள் மத்தியில் சில மக்களுக்கு மத்தியில் நபி அவர்களுடைய சுன்னத் என்பது உயர்ந்ததாக இருந்து கொண்டு தான் இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நாம் பின்பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பின்பற்றும் பொழுது இந்த உலகத்திலேயே நமக்கு வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுப்பான், நாளை மறுமையிலே வெற்றி கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எனவே அணுவாக நபி அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி அவர்களுடைய நேசத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.